வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை மூவரும் சேர்ந்து குக்கர் மேல்மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்கு பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் போலீசார் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் போலீசார் தப்பி ஓடிய மூவரில் 2 பேரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் தப்பி ஓடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்க சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக, காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், ஞாக தியாகராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியலை சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் புகழ்பெற்ற செங்கல் நீரம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்திற்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல உதவி பொது மேலாளர் சோஃபியா, தலைமை மேலாளர் கணேசன், அரியாங்குப்பம் கிளை மேலாளர் ஜெயஸ்ரீ, கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வங்கி ஊழியர்கள், கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மின்துறை தனியார் மயமாக்கும் விவகாரத்தில் சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் புதுச்சேரி அரசு இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நடந்து வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் மயம் குறித்த கேள்விக்கு மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 ஆண்டு காலமாக நடந்து வரும் வழக்கை அரசு முடிவுக்கு கொண்டு வராமல் ஏறத்தாழ 17 முறை வாய்தா வாங்கி வருகிறது. ஆனால் ஒரு முறை கூட அரசின் சார்பில் நாங்கள் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று கூறவில்லை என்று தெரிவித்தார். மின்துறையை தனியார் மயமாக்க விடப்பட்டுள்ள டெண்டர் ஆணையை திரும்பப் பெற்றுக் கொள்கிறோம் என நீதிமன்றத்தில் அரசின் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், தற்பொழுது கடைசியாக டெண்டர் காலத்தை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2024 வரை அனுமதிக்க அரசு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்டுள்ளது. உண்மையில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என அரசு முடிவெடுத்தால் அதை ஏன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க ஆளும் அரசானது நீதிமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஏமாற்றும் வகையில் பதில் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை தனியார் மயமாக்கல் விவகாரத்தில் இரட்டை வேடத்தை காண்பிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் மாவட்ட பாசனத்திற்காக நூலாற்றில் காவிரி நீரை சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்டோர் மலர் தூவி திறந்து வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீரானது டெல்டாவின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நல்லம்பல் பகுதி நூலாற்றில் அமைந்துள்ள
நீர்த்தேக்கத்திற்கு நேற்று இரவு வந்தடைந்தது. இதனை அடுத்து இன்று பாசனத்திற்காக காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதில் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் தூவி நீரினை திறந்துவிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இன்று நல்லம்பல் நீர்த்தேக்கத்திலிருந்து விடப்பட்ட காவிரி நீர் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல், அம்பகரத்தூர், சேத்தூர், கருக்கங்குடி, சூரக்குடி, திருநள்ளாறு உட்பட கிராமங்களில் உள்ள 9,500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்கிடக் கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2,648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையினரால் 2,648 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீண்டும் பணி வழங்கிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2,648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு காலம் ஆகியும் இதுநாள் வரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி அலுவலகம் உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாருக்கும் பணி நீக்கப்பட்ட ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேற்றரவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கி நடந்தது. தூய தேற்றரவு அன்னை கொடியினை ஆலயத்தினுள்ளிருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரம் முன்பு வந்த பின்னர் கொடியேற்ற நிகழ்வில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் காரை மாவட்ட பங்குத்தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துணை பங்குத்தந்தைகள் மற்றும் அருள் சகோதரிகள் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித தேற்றரவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை மேற்கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வருகின்ற 15ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. உசிடு தொகுதியில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சாஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். உசிடு தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு தொழிற்பேட்டை முதல் சுத்திக்கேணி சாலை வரை 72.72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் கூடப்பாக்கம் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட 10 கண்ணு பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு, புதிய குடிநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த 2 நிகழ்வுகளிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் ஐஜி அஜித்குமார் சிங்லா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேருந்து உரிமையாளர் சங்கத்தினருடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகிக்க எஸ்பிகள் மோகன்குமார் செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ், சுரேஷ்பாபு மற்றும் போக்குவரத்துத்துறை, பொதுப்பணித்துறை, பிஆர்டிசி, எஸ்இடிசி அதிகாரிகள் மற்றும் தனியார் பேருந்து சங்க உரிமையாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய ஐஜி அஜித்குமார் சிங்லா, தனியார் பேருந்துகள் போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக செல்கின்றது, அவ்வாறு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் ஓட்டுநர்கள் மொபைல் போன் பேசியபடி பேருந்து ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, அனைத்து பேருந்துகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும், ஏர் ஹாரன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 6வது நினைவு தினம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் சார்பில்
இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு வளையல் அணி திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு வளையல் காப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், குங்குமம் அர்ச்சனை உட்பட பல்வேறு அர்ச்சனைகள், சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து அம்மனுக்கு வளையல் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதமாக வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு, புஷ்பம் மற்றும் வளையல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வில்லியனூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆலோசனைப்படி மங்கலம் தொகுதியில் வடமங்கலம் கிளையில் வி. கே. அய்யனார் ஏற்பாட்டின்படி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.